விராலிமலை முருகன் நான் சன்னிதானம் போயிருக்கும் பொழுது, இந்த வளர்பிறை சஷ்டிக்கு போயிருக்கும் பொழுது எனக்கு கொடுத்தது முருகன் அண்ணா பாதத்தில் இருந்த மலர்கள். நான் சும்மா வெளியில் நின்றுட்டுருக்கேன். அப்போ அந்த கருவறையில் உள்ள ஒரு பணிவிடை பார்க்குறவங்க அவர் பூவை கையில் கொண்டுட்டு வந்து நான் குங்குமம் எடுத்து பூசிகிட்ருக்கேன். என் கையில் கொண்டாந்து கொடுக்குறாரு. அதெல்லாம் கண்டிப்பாக அதை நான் பதிவில் போடுறேன். அதுக்கப்புறம் கீழே இறங்கி வந்து இன்னொரு இடத்துல முருகர் அண்ணா இருக்கார். அந்த இடத்துல உட்காந்துருக்கேன். பக்கத்தில் உட்காந்து ஒருத்தர் முருகர் சம்மந்தப்பட்ட பாடலோ ஏதோ ஒன்று பாடிட்டுருக்காரு. நானும் அண்ணாவை பார்த்து ஒரு பாடல் பாடிட்டுருக்கேன். அப்போ பேக்கில் கைவிட்டார். கைவிட்ட உடனேயும் ஒரு வேல்மாறல் புக்கு எடுத்து என் கையில் கொடுக்குறாரு. அப்போ என்னால் நம்பவே முடியல. 3வது வளர்பிறை சஷ்டிக்கு நான் போயிருக்கும் பொழுது இன்னும் வந்து எனக்கு செய்த அற்புதங்கள் வந்து 1-2 கிடையாது. எங்களுடைய பையனை நான் முன்னாடி ஒரு பதிவில் போட்டிருப்பேன். என் பையனை வந்து விராலிமலை முருகன் அண்ணா சன்னிதானத்தில் முருகன் அண்ணா பிள்ளையாக நாங்கள் வந்து மாற்றியிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அன்றைக்கி என் பிள்ளை 2 என் பெண் பிள்ளை ஜாதகமும் என் பையனுடைய ஜாதகமும் கோயிலில் மாட்டிச்சு. எப்படின்னா நான் கையில் வாங்குகிறேன், ஆனால் எங்கே வச்சேன்னு தெரியாது. ஆனால் 12 நாள் விராலிமலை முருகன் அண்ணா சன்னிதானத்தில் கருவறைக்கில் என் பிள்ளைகளுக்கு சாதகம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ வளர்பிறை சஷ்டிக்கு 12வது நாள் போய் வாங்குகிறேன். அப்போ எனக்கு அமைஞ்சது 6-6-12. அவர் 6 முகம் 12 கைகள் உடையவர். அப்போ என் பிள்ளைகளுடைய ஜாதகம் 12வது நாள் போய் வாங்குகிறேன். அங்கேருந்து எனக்கு கொடுத்த விஷயங்கள் கண்டிப்பாக அது வீடியோவில் உங்களுக்கு பதிவாக நான் போட்டு விடுறேன், பாருங்கள். நம்பிக்கை. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.